ஜனாதிபதிக்கு மே மாதம் 3ஆம் திகதி நான் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன். அதிலே இப்படியான வர்த்தமானி பிரசுரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது உடனடியாக மீள் கைவாங்கப்பட வேண்டும். அரசாங்கத்துக்கு நாங்கள் காலக்கெடு ஒன்று கொடுக்கிறோம். அதற்கு முன்னதாக இந்த வர்த்தமானி மீள் கைவாங்கப்பட வேண்டும். இல்லை என்றால் சட்டத்திலேயே பிரிவு 4 கீழேயே 3 மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வேறு எந்த வழியிலையும் இடைநிறுத்த முடியாது. சட்டத்தை திருத்தினாலுடைய அதை இடைநிறுத்த முடியாது. ஆகையினாலே தற்போது டெய்லி மிரர் பிரேக்கிங் நியூஸ் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதிலே காணி நிர்ணய சட்டத்தின் கீழே மார்ச் 28ஆம் தேதி செய்யப்பட்ட வர்த்தமானி பிரசுரத்தை அரசாங்கம் மீள் கைவாங்குவதாக தீர்மானித்திருப்பதாக அமைச்சரவை தீர்மானமாக ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த வர்த்தமானி பிரசுரம் மார்ச் மாதம் இறுதியிலே செய்யப்பட்டாலும் பல நாட்களுக்கு பிறகுதான் இந்த பிரசுரம் அரசாங்க பிரசுரிப்பு மூலமாக மக்களுக்கு தெரிய வந்தது. அதுவும் விசேடமாக நண்பன் லோகதயாளன் ஊடகவியலாளர் இந்த வர்த்தமானி பிரசுரங்களை கண்டெடுத்ததனால்தான் இது வெளிவந்தது. அப்படியாக அவர் கண்டெடுத்த போதும் ஆங்கிலத்திலேயும் சிங்களத்திலேயும் மட்டும்தான் இது அரசாங்க இணையங்களிலே காணப்பட்டது. மே மாதம் 1ஆம் திகதி அவர் முரசு பத்திரிகை மூலமாக இந்த செய்தியை வெளியிட்ட பிறகுதான் தமிழ் மொழியிலான வர்த்தமானி அரசாங்க இணையத்திலே சேர்க்கப்பட்டது. இந்த செய்தி கிடைத்த உடனே ஜனாதிபதிக்கு மே மாதம் 3ஆம் திகதி நான் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன். அதிலே இப்படியான வர்த்தமானி பிரசுரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது உடனடியாக மீள் கைவாங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாகவே பல கூட்டங்களிலே பகிரங்கமாக மே மாதம் 28ஆம் திகதி வரைக்கும் அரசாங்கத்துக்கு நாங்கள் காலக்கெடு ஒன்று கொடுக்கிறோம். அதற்கு முன்னதாக இந்த வர்த்தமானி மீள் கைவாங்கப்பட வேண்டும். இல்லை என்றால் மாபெரும் மக்கள் போராட்டம் ஒன்று நடாத்தப்படும் என்றும் நான் எச்சரிப்பு செய்திருக்கிறேன். இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பலவிதமான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது எங்களுடைய நிலம் இழந்தால் இனம் அழிந்து போகும் என்ற அடிப்படையிலே மிக வன்மையாக இதனை நாங்கள் எதிர்த்து போராடுவதற்கு தயாராக இருந்தோம். அதே வேளையிலே பல மக்கள் சந்திப்புகளை நடத்தி அந்த பிரதேசங்களிலே வாழுகிறவர்கள் சட்டத்தரணிகளாக மக்களுக்கான நீதி சட்டத்தரணிகள் அமைப்பு அவர்களை சந்தித்து உண்மையான நிலையையும் நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம். அதற்கு பிறகு இன்று காலை ஜனாதிபதிக்கு நானும் தமிழரசு கட்சி தலைவர் திரு CVK சிவஞானம் அவர்களும் கையொப்பமிட்டு ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறோம். நான் முதலிலே எழுதின கடிதத்திலே இல்லாத ஒரு விடயத்தையும் இதிலே நான் சுட்டிக்காட்டி உடனடியாக இந்த வர்த்தமானி பிரசுரம் மீள் கைவாங்கப்பட வேண்டும் என்றும், இல்லை என்றால் வெகுஜன பகிஷ்கரிப்புகளிலும் சட்ட மறுப்பு போராட்டங்களிலும் எங்களுடைய மக்களை நாங்கள் வழிநடத்த வேண்டியதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். அப்படியான சட்ட மறுப்பு போராட்டங்களுக்கான ஆயத்தங்கள் ஏற்கனவே செய்யப்பட்டு கொண்டிருந்தன. 28ஆம் தேதி காலக்கெடு முடிந்த உடனே 29 அல்லது 30ஆம் தேதி அளவிலே பாரிய அளவிலான சட்ட மறுப்பு போராட்டங்கள், பகிஷ்கரிப்புகள், மக்களுடைய எதிர்ப்பை காண்பிக்கிற வகையான போராட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருந்த வேளையிலே தான் அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. இதிலே திரு லோகதயாளன் முரசு பத்திரிகையுடைய பங்களிப்போடு இந்த விடயம் வெளிவந்த பிறகு பாராளுமன்றத்திலே இதை குறித்து கேள்வி எழுப்பிய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கூட எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். அதிலேயும் விசேடமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் அவர்கள் பாராளுமன்றத்திலே உரையாற்றுகிற போது இந்த சட்டத்தினுடைய பின்புலத்தையும் இந்த சட்டத்தை பிரயோகிப்பதாலே ஏற்பட போகிற விளைவுகளை பற்றியும் மிக நுணுக்கமாக சட்ட விளக்கத்தோடு அதனை தெளிவுபடுத்தியிருந்தார்.
ஏனென்றால் அரசாங்கம் இதை தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகைக்கும் சகல ஊடகங்களுக்கும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதிலே இதை தாங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்துகிறோம், இந்த நடவடிக்கைகளை இடைநிறுத்துகிறோம்னு சொல்லியிருந்தார்கள். அந்த வேளையிலேயும் கூட நான் தெளிவாக அரசாங்கத்துக்கு அறிவித்திருந்தேன், இதை இடைநிறுத்த முடியாது, சட்டத்திலேயே பிரிவு 4 கீழேயே 3 மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வேறு எந்த வழியிலேயும் இடைநிறுத்த முடியாது. சட்டத்தை திருத்தினாலுடைய அதை இடைநிறுத்த முடியாது. ஆகையினாலே மீள் கை வாங்குவதை விட வேறு எந்த வழியிலேயும் இந்த நடவடிக்கைகள் நிறுத்தப்பட முடியாது. ஆகையினாலே கட்டாயமாக மீள் கை வாங்கப்பட வேண்டும் என்று நான் அரசாங்கத்திடம் வலியுறுத்தி சொல்லியிருந்தேன். இந்த நடவடிக்கைகள் சம்பந்தமாக மக்களுக்கான நீதி சட்டத்தரணிகள் குழாமுக்கும் என்னுடைய நன்றிகள். மிக திரளாக அவர்கள் தாங்களாக முன்வந்து, நான் ஒரு அழைப்பை விடுத்த போது முன்வந்து அந்த மக்களுக்கான சட்ட உதவிகள் செய்வதற்கும் நாங்கள் தயாராகினோம். ஏனென்றால் நாங்கள் போராட்டங்கள் நடத்தலாம், இதை மீள் கை வாங்கும்படியாக அரசை வலியுறுத்தலாம். ஆனால் அந்தந்த காணிகளிலே வாழுகிற மக்கள் தொடர்ந்து அங்கே வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சட்ட உதவிகளையும் சமாந்தரமாக அதே வேளையிலே நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். ஆனால் இந்த வர்த்தமானி பிரசுரம் மீள் கை வாங்கப்பட்டதை நாங்கள் வரவேற்கிறோம். ஜனாதிபதி, விசேஷமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு, பிரதம மந்திரி ஹரணி அமரசூரிய அவர்களுக்கு, காணி அமைச்சர் திரு லால்காந்தா அவர்களுக்கு, அமைச்சரவைக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்.